நிறைய அனுபவங்கள் படையப்பா பொறுத்த வரைக்கும் நிறைய அனுபவங்கள். படையப்பா ஆரம்பித்து ஒரு தெரியுங்களா, அவர் ஃப்ரீயாக தானே இருப்பார். அதனால் வந்து எப்போவுமே அவர் 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவார். ஸோ ஒரு வாட்டி எப்படி ஹிமாலயஸ் போயிட்டு வருவார், செப்பரேட் அவரும் ஒரு டூர் ஒன்று போயிட்டு வருவார். ஒரு சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு டூர் போவார், ஒரு ஃபேமிலியோடு ஒரு டூர் போவார், அப்புறம் ஹிமாலயஸ் ஒரு டூர் போவார். இது 3 முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது என்னன்னு யோசிப்பார். அப்போது என்ன சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு அப்போ கேட்டது தான். சரி சார் நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்போ கூட ஏதோ ஒரு படம் முடிச்சுட்டு தான் அவர்கிட்ட போனேன். அந்த நட்புக்காக இப்போ எண்டுலேயே வந்து தெரிஞ்சிருச்சு அவர் படம் பண்ண போகிறேன்னு. கூப்பிட்டு இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கீங்களா நம்ம பண்ணலாமா அப்படின்னாரு. பண்ணலாம் சார். அப்புறம் சும்மா அந்த நீலாம்பரி கேரக்டரை மட்டும் சொன்னார். கேரக்டர் அந்த கேரக்டரை வின் பண்ணுறது தான் இது அப்படின்னு சொல்லி. அப்போ படையப்பான்லாம் பேர் கிடையாது. அவுட்லைன் சொன்னார், பிடிச்சிருந்தது. அந்த நீலாம்பரி கேரக்டர் மட்டும் சொன்னார். கேரக்டர் வந்து அவர் பொன்னியின் செல்வனில் தான் அவர் இன்ஸ்பயர் ஆகிருக்காருன்னு அவர் என்கிட்ட சொன்னார். பொன்னியின் செல்வனில் அந்த நீலாம்பரின்லாம் டைட்டில்லாம் அது அந்த பேரெல்லாம் கூட பொன்னியின் செல்வன் தான் வரும். இந்த வசுந்தரா இந்த மாதிரி பேர்லாம் கூட அதில் தான் வரும். ஏன் இதில் அந்த வேட்டையெல்லாம் கூட அதுலேருந்து பழ வேட்டையாளர் வந்து இதுலேருந்து தான் வரும். பொன்னியின் செல்வன் அவருக்கு நிறைய பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவர் 2-3 வாட்டி படிச்சிருக்கேன்னு நாடகமே நிறைய வாட்டி நாடகங்களை போய் பார்த்துருக்காரு. நான் ஒரு வாட்டி அவரோட போய் நாடகம் பார்த்துருக்கேன். ஸோ படையப்பா வந்து அந்த மாதிரி லைன் சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி சும்மா பேருங்க தான் அப்படி. ஆக்சுவலாக வந்து முத்தில் தான் உங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த ஓல்டு ட்ரெடிஷன் இதெல்லாம் வரும். படையப்பால் அவ்வளோ இதுவாக இருக்காது. ஆனால் படையப்பா வந்து வேறு மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம். டோட்டலாக முத்துக்கு அப்படியே ஆப்போசிட் வேறு மாதிரி இருக்கு. மல்டி ஸ்டார் காஸ்ட், ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட். அதில் படையப்பால் அதான் சிவாஜி சார். அதுக்கு முன்னாடி 2 படம் நான் சிவாஜி சார் வச்சு பண்ண வேண்டியது. அப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்தார். மிஸ் ஆகி வந்து படையப்பால் இதில் படையப்பால் தான் சிவாஜி சார் இப்போ தான் சொல்லிட்டாரு. சிவாஜி சார் எத்தனை நாள் அமௌண்ட் எதுவும் பேசாதீங்க, நீங்கள் இந்த படத்தில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வாங்க, இந்த கேரக்டர் மட்டும் சொல்லிட்டு வாங்க. நீங்கள் வந்து அவர் என்ன கேட்குறாரோ கொடுத்து பண்ணலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் அவர் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்புறமா நீங்கள் டேஸ் சொல்லிங்க. அதனால் இது மாதிரி இந்த ரோலு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே மற்றெல்லாம் ராம்குமார் சார் பேசிட்டு சொன்னோன்னா, ராம்குமாரும் நம்ம அருணாச்சலம் அவர் இப்போ சொந்த படம் தானே ரஜினி சார், மண்டபத்துலேருந்து யாரோ போய் பேசினாங்க. அவ்வளோதான். அதெல்லாம் வந்து என்ன கேட்டுக்கவே இல்லை. அவர் என்ன கேட்குறவரை கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஆமாம், இந்த படத்தில் அவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு அப்பான்னா அந்த நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னா அவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணார். அதனால தான் அவரை போட்டோம். அதே மாதிரி நீலாம்பரி வந்து ஃபஸ்ட்டு நக்மானா யோசித்தோம், அப்புறம் மீனா யோசித்தோம், அது மாதிரிலாம் யோசித்தோம். ஆனால் வந்து அது வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு தான் போய் அமையணுன்னு இருக்கு. இப்போ நாங்கள் டிஸ்கஷனில் உட்காந்துருக்கோம். அவர் வீட்டுக்கு தான் போவேன் அப்பப்போ, ரஜினி சார் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி. அப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க, போயஸ் கார்டன் வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு வீட்டில் இருந்தாங்க. ஆமாம், கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணுறோன்னு வேறு எங்கேயோ இருந்தாங்க. அதே போயஸ் கார்டன்லேயே வேற ஒரு இடத்துல ஜார்ஜ் அவென்யூல அது மெயின் ரோட்லேயே அஸ்வினி சுந்தர் நர்சிங் ஹோம் இருக்கு, அது எதிர்க்கே இருக்கும். அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த போயஸ் கார்டன் வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ அங்கே அவர் வீட்டுக்கு தான் டிஸ்கஷன் போவோம். இல்லைன்னா அப்போ ஆஃபீஸ்க்கெல்லாம் அந்த படத்துக்கு போகல. எனக்கும் அப்போ ஆஃபீஸ் கிடையாது. நான் தெனாலியில் தான் எனக்கு ஆஃபீஸ் போட்டுவிட்டேன், என்னோட சொந்த படம்ன்றதுனால. ஆமாம். ஸோ அந்த இந்த கம்பெனி ஆஃபீஸ் தான். ஸோ இது வந்து அவர் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ரூம் போட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு அக்கௌண்ட் இதில் கொடுத்துங்கன்னு சொல்லி மண்டபத்தில். ஏன்னா சொந்த படம் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டார். ஸோ நாங்கள் எம்ஜிஎம்மில் போய் டிஸ்கஷனில் இருந்தோம். அப்போது எம்ஜிஎம்முக்கு ஒரு வாட்டி வந்து 2 கதை அவர் லைன் சொன்னிருந்தார். 2 லைன் சொன்னார். அந்த 2 லைன் டெவலப் பண்ணுங்க அப்படின்னாரு. ஒன்று வந்து ஹரா, இது வந்து பேர் வைக்கல. இது வந்து நீலாம்பரி சப்ஜெக்ட். இன்னொன்று வந்து ஹரா. அந்த ஹரா சப்ஜெக்ட் வந்து நல்ல அழகான ஒரு ஹீரோயின் வேணும்னு சொல்லிட்டு பேசிட்டு 2 கதையுமே டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு மாதிரி ஒரு அவுட்லைன் கொண்டாந்துட்டோம். அப்போது ஒரு நாள் வந்து 2 அவுட்லைன் இருக்குது சார், ஒரு half an hour சொல்கிற மாதிரி 2மே பண்ணியிருக்கு. ஹராங்கிறது ஹிஸ்டாரிக்கல். அப்போவே அது பண்ணியிருந்தா அதான் முதல்ல தமிழ் படத்தில் ஹிஸ்டாரிக்கலாக வந்திருக்கும். ஏன் அப்புறம் ஒரு ஆனாவே அதுக்கப்புறம் பண்ணியிருந்தாவே அதான் முதல்ல வந்திருக்கும். ஸோ ஹரா ரெடி ஆனவொடனே இவர் வந்து சரி வாங்க அப்படின்ட்டு நான் அப்போ வந்து இந்த நட்புக்காக பீரியட்லேயே வந்து எனக்கு கொண்டாந்து அந்த
செட்டியார் பங்களாவில் ஒரு வண்டி ஒன்று காமிச்சு அதை விற்றுட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஓகே. ரக்கை அப்படி சார் ரக்குன்னு தர. ஆமாம் ஆமாம், அதுதான் செல்ஃப் டிரைவிங். வாங்க நீ உங்கள் வண்டி எடுத்துட்டு வாங்க அதிலே வந்துடுன்ட்டு நான் வந்து இவரை கூப்பிட்டு போனேன். வண்டியில் போகும்போதே நாங்கள் இந்த வண்டி எல்லோரும் இந்த வண்டியை பார்க்குறாங்க. நானும் வெளியிலேருந்து மேலேருந்து பார்த்தா தெரியாது, எல்லோரும் இந்த வண்டியை பார்க்குறாங்க. படம் வண்டி சூப்பராக இருக்கு. ஆனால் படம் நான் எங்கேயுமே நிறுத்த மாட்டேன், செம்ம ஸ்பீடு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல் அது ஈஸியாக சர்றன்னு எடுத்து போயிட்டேன். ரெக்க வச்ச வண்டின்னு தான் சொல்லுவார் அவர். அப்போ தான் போகும்போது போயிட்டு அவர் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பேக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். பாலாஜியோட ரூம் இருக்கும் எம்ஜிஎம்மில், அந்த இடிக்காமல் வச்சுருந்தாங்க, இப்போ இடிச்சிட்டாங்க. அந்த பாலாஜியோட ரூம் பெரிய ரூம், ரவுண்டாக இருக்கும். அந்த ரூமில் உட்காந்து அப்போ ஏஎம் ரத்னம், ஏன்னா நட்புக்காக வந்து ஏஎம் ரத்னம் சன்னு கதை. ஓகே. அவன் சொன்ன அவுட்லைனில் தான் நம்ம டெவலப் பண்ணது. அதனால் அவன் இருக்கான், ரமேஷ் கண்ணா எல்லாம் இருக்காங்க. தேனப்பா வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துட்ருக்கான்ல, அதனால் அவன் ரஜினி சார் வரான்னு ஏதாவது வேணுன்றதுக்கா அவன் வந்திருக்கான். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே வந்தவுடனே அவர் மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹரா சப்ஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற செட்டில் வந்துருக்காரு. அப்படின்னு வந்திருக்காரு. இப்போ நான் எல்லோரும் ஒரு 10 பேர் இருக்கோம் உள்ள ரூமில். சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எதை சொல்கிறீங்க, எது சார் வேணும் அப்படின்னு. ஹரா சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி ஹரா கதையை கடைன்னு ஒரு 1/2 அன் ஹவரில் சொன்னேன். அது நல்லா இருக்குது, இது பண்ணிடலாமே, இது எவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் ஆகும் அப்படின்னு. அது பண்ணணும் சார், கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் சார், தேனப்ப வர சொல்லியிருக்கேன், ஓகேன்னு சொன்னேன். சரி அப்புறம் இந்த நீலாம்பரி வச்சு பண்ணீங்க அந்த கதை கேட்போமா அப்படின்னாரு. அதான் ஓகேன்றீங்களா சார்? இல்லை சும்மா கேட்போமே அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த கதையை சொல்கிறேன். அப்படியே கேட்க 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 அப்படியே கை வைக்கிறாரு. வச்சுட்டு அதை விட இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு அப்படின்னோடனே இது ரெண்டுமே ஓகே சார் எனக்கு. அது வந்து இன்னும் அந்த ஹிஸ்டாரிக்கல், அது வந்து சரத்குமார் ஒரு ரோல் அது மாதிரிலாம் அதில் வச்சுருந்தது நிறைய. இதை மாதிரியும் ஆர்டிஸ்ட் நிறைய, பட் ஹிஸ்டாரிக்கல் செலவு ஜாஸ்தி. இது சோஷியல், ஆனால் க்ரிப்பாக இருக்கும் அந்த மாதிரி. நல்லா இது ரொம்ப நல்லா இருக்கு, இது நம்ம இதே பண்ணலாம், வாங்க என்னை ட்ராப் பண்ணுங்க வீட்டில் அப்படின்னு. என்ன சார் ரூமெல்லாம் போட்டிருக்கு, நீங்கள் இங்கே தங்க போகிறீங்க, வேலை முடிஞ்சு போச்சு, இதுதான் பண்ணுறோம், அது மறந்துடுங்க, ஹராவை மறந்துடுங்க, அது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுதான் இதுக்கப்புறம் நீங்கள் சீன் பை சீன் நீங்கள் டெவலப் பண்ணிங்க, என்ன எடுத்துமே வீட்டில் விட்டுருங்க வாங்க அப்படின்னு. அவர் சாப்பிட்றதுக்கு அது அப்போல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பழக்கம் இருந்ததில்ல. இப்போ தான் பாவம் எதுவும் கிடையாது. அதனால் அது பாட்டிலாம் கூடாது, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது பாட்டிலாம் அவர் பசங்களை கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் அங்கே கிளம்பி வந்துட்டோம். வரும்போது அப்படி இதை பேசுகிறாரு அதை பேசுகிறாரு. வந்து இந்த வண்டி சூப்பராக இருக்குது, நீலாம்பரிக்கு இந்த வண்டி வச்சுருங்க, சூப்பர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வழியிலே. அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் அவர் திங்க் பண்ணுறாரு, அது கதையில் இன்வால்வ் ஆகிட்டு திங்க் பண்ணி ஒன்று இதை ஒன்று சொல்கிறாரு. அந்த காலில் நீங்கள் சொன்னீங்களா அந்த இது வந்து அவளை கால்லையே தட்டணும், அவளை ஃபேஸில், அப்போ தான் இன்னும் திமிர் தெரியும். அவர் சும்மா மருதாணி காலில் வச்சுருக்கா, அந்த மருதாணி காலில் வச்சுக்கிட்டே இப்படி பேசுவா அப்படின்னு சொல்லியிருந்தேன் சீனு. கால்லையே அந்த ஃபேஸை திருப்பணும் அப்படின்னாரு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அவர் அந்த அந்த கர்வம் இருக்கணும் அவருக்கு, அப்போ தான் அவள் நீலாம்பரி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீலாம்பரி கேரக்டர் தான் ஏற்றுறாரு ஃபுல்லாக. அப்படி டைலாக் ஒரு நாள் அப்படியே மீட் பண்ணிட்டுருக்கோம், இது பண்ணிகிட்ருக்கோம். அப்பப்போ அவர் வீட்டில் பேசிகிட்ருக்கோம். இந்த பக்கம் நட்புக்காக ஓடிட்டுருக்கு. திடீர்னு எனக்கு ஒரு நாள் அவர் வீட்டில் ஏதோ டிஸ்கஷனில் இருக்கும்போது எப்போ இது பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இல்லை ஏன் என்ன லேட்டு இன்றைக்கி அப்படின்னு. இல்லை சார் கொஞ்சம் பேசி நிறைய ஃபோன் என்ன மறுபடியும் உங்களை படம், ஆமாம் சார் எல்லாம் முடியாது வேண்டான்னு சொல்லிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி. என்ன படம் இப்போ உங்களுக்கு கமிட்மெண்ட் வந்து வேணான்னு சொன்னேன். இல்லை சார் தமிழில் இருக்கிறது தள்ளி போட்டேன் சார், தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி படம் பண்ணணும் நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏஎம் ரத்னம் கிட்ட அப்படின்னு. சிரஞ்சீவி படமா? சிரஞ்சீவி படம் வேணான்றீங்க? இல்லை சார் இது கமிட்மெண்ட் இல்லை, நம்ம கமிட்மெண்ட்டு தானே சார் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு. அதெல்லாம் இருக்காதுங்க. சிரஞ்சீவி வந்து அப்போ ஒரு 2-3 படம் பண்ணிகிட்ருக்காரு. ஒன்று வந்து ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் படம் ஒன்று, அப்போது அந்த படம் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய எல்லாமே அவங்களுடைய சொந்தக்காரங்க தான் ப்ரொடியூசர்ஸாக இருப்பாங்க. ஆமாம், 3 படம் பண்ணிகிட்ருக்காரு இருக்குன்னு சொல்லிட்டு அது ஏதாவது ஒன்று பேசினே இருக்கும்போது டக்கு 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 ஏதோ வேலை பார்ப்பார்ல, அது ஃபோன் எடுத்து அல்லு அரவிந்த் பிள்ளைவண்டி லைனில் அப்படின்னு ஃபோன் வச்சுட்டாரு, கீழே லைன் கொடுத்து அப்புறம் ஏதோ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே அப்புறம் அல்லு அரவிந்த் வந்துட்டார் லைனில்.
ఎలా ఉన్నారు బాగున్నారా அப்படின்னு சொல்லிட்டு తెలుగులో அப்படி பேசுறாரு. செஞ்சுருக்காரு, எதுவும் చేస్తున్నారు அது இதுன்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. இப்போ 3 பிக்சர் కదా அப்படின்ட்டு என்கிட்ட 3 பிக்சர் చేస్తున్నారు. நான் கரெக்ட் சொன்னது கரெக்டான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்புறமா இவர் தெலுங்கில் கேட்குறாரு, ஆமாம் கேஎஸ் ரவிக்குமார் படம் வந்து என்னமோ பார்த்தேன், அது இன்னும் பண்ணலான்னு உடனே டேட் இருந்தால் உடனே டேட் கேட்டிங்கன்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு. ஆமாம் சார்ன்றாரு. இல்லை கேஎஸ் ரவிக்குமார் டேட் இருந்ததுன்னா நாங்கள் மற்ற எல்லாத்தையும் நிறுத்திட்டு உடனே பண்ணுறோன்ட்டு ஏஎம் ரத்தன்கிட்ட சொன்னோம், அது உண்மை தான் அப்படின்ட்டாரு. இப்போ இவராக வாய் கொடுத்து மாட்டிங்க. இவராக என்ன பண்ணார், வாய் கொடுத்து அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நாங்கள் வந்து ரவிக்குமார் வச்சு தான் அந்த படம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி. சரி முத்துக்கு அப்புறமா பண்ணல, அதான் இப்போ ஒரு படம் பண்ணுறேன்னா எல்லாம் பேசிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவர் கேட்டதுக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதினோடனே அவர் என்ன அவர் கொடுத்தாருன்னா நாங்கள் எல்லாம் 3 படத்தையும் நிறுத்திட்டு அவர் படத்தை நான் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நாட்டாமை அந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. ஓகே சூப்பர். அதனால் வந்து இந்த தடவை அவர் கேஎஸ் ரவிக்குமார் வந்துட்டு, ஆனால் ஆக்சுவலாக ஏஎம் ரத்னம் நானே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார் போட்டு. இல்லை ரவிக்குமார் தான் வேணும், அது இருந்தால் அவர் வந்து பண்ணால் தான். ஏன்னா அந்த சென்டிமெண்ட்லாம் வந்து நட்புக்காக அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் அவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நான் நாட்டாமையே வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி பேசியிருந்துருக்காங்க. சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, என்னடா அது இவர் ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தால் ஒழுங்காக தான் வந்திருக்கோம். சரின்னு சொல்லிவிட்டு ஆமாம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னாரு. இது ரீமேக் தானே சீக்கிரம் முடிச்சிருவீங்களா அப்படின்னாரு. அது என்ன ஒரு 40-45 டேஸில் முடிச்சிடுவோம். 45 டேஸில் முடிச்சிடுவீங்களா? ஆமாம் சார், அந்த 2 சாங் மட்டும் டூயட் அவர் தனி அந்த பொண்ணு அது நான் இருக்க போகிறதில்ல எப்படி இருந்தாலும், ஏன்னா அது மாஸ்டர் சாங் தான். மற்ற 2 சாங்கெல்லாம் என்னோடய சாங்கு, நான் இருக்கணும், நானே ஷூட் பண்ணோம். அந்த மீசக்காரன் நண்பர் சாங்கு அதே எண்டில் வர சாங்கு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலி சாங் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் இருக்கணும். மற்றதெல்லாம் வந்து இந்த அந்த 2 சாங் தவிர மிச்சம்லாம் ஈஸியாக 40-45 டேஸில் முடிச்சிடுவேன் சார். அப்போ முடிச்சுட்டு வந்துடுங்களேன், அவர் தான் ரெடியாக இருக்கார். இல்லை சார் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களேன்னு. இல்லை நம்ம எப்படி போகிறதாலும் நம்ம போகிறதா இருந்தாலும் எப்படி ஒரு 2 மாதம் வேணும்ல, நீங்கள் டைலாக் எழுதணும் அதெல்லாம். இப்போ டைலாக்லாம் எப்படி எழுதுவீங்க, வேறு யாருக்கா கொடுத்துல? இல்லை சார் நான் அந்த கேப்லேயே எழுதிக்கிறேன் சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் எழுதிக்கிறேன் கேப்பில் அப்படின்னு. அப்போ கமிட் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் எதிர்க்க ஏஎம் ரத்தனுக்கு ஃபோன் பண்ணி ஓகேன்ட்டேன். அதுதான் ஸ்னேகம் கோசம். உடனே மறுநாள் ஹைதராபாத் கிளம்பி போய் அவரை மீட் பண்ணி இதெல்லாம் பேசி உடனே அங்கே கடை நாங்கள் பண்ணி, நம்ப மாட்டீங்க ஜனவரி 1 அங்கே அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்து நடுவுலையே வந்து நான் ஷூட்டிங் முடியும்னா ஏஎம் ரத்னம் தான் ப்ரொடக்ஷன். ஏஎம் ரத்னம் சொந்த படம், ஆமாம் அவங்க ஃபேமிலி கிடையாது. ஏஎம் ரத்னத்துக்கு அவர் பண்ணுறாரு படம் பிடிச்சி போய். ஸோ ஏஎம் ரத்னம் வந்து நைட்டு எல்லோரும் செட்டில் பண்ணிட்டு வருவார், நான் உட்காந்து டைலாக் எழுதிட்டு இருப்பேன். நைட்டு என்னங்க இன்னும் தூங்கலையான்னுவார். 12:30-1 மணிக்கு கிளம்புற 7 மணிக்கு ஷார்ட் இருக்குது, முடிச்சிடுறேன் சார் பண்ணலாம். அப்போ அங்கே எழுதுனது தான் ஹைதராபாத்தில் ஹோட்டலில் எழுதுனது தான் படையப்பா டைலாக்ஸு. ஜனவரி 1 ஸ்னேகம் கோசம், அதுக்கப்புறம் அப்போ ரிலீஸு. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம், டிசம்பரில் அப்படி ஆரம்பிச்சிட்டோம். படையப்பா வந்து நவம்பர் 28 பூஜை, 29 போயாச்சு. டிசம்பரில் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். அங்கே அந்த 2 சாங் மட்டும் பண்ண சொல்லிவிட்டு பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அது முடித்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கோட ஜனவரி 1 அது ஆமாம் ஸ்னேகம் கோசம் ஏப்ரல் 10 இது 100வது நாள் படையப்பா ரிலீஸ். அங்கே மெகா ஸ்டார், இங்கே சூப்பர் ஸ்டார், ரெண்டுமே ஏஎம் ரத்னம். இது வந்து படையப்பா வந்து தெலுங்கு வந்து ஏஎம் ரத்னம் வாங்கியிருக்காரு. நான் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா அவர் டப்பிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார், சின்சியராக உட்காந்து பண்ணுவார். அதனால் வந்து அவர் நல்லா பண்ணுவார்ன்றனால அவருக்கே கொடுங்க சார். ஏற்கனவே முத்து கூட அவர் தான், முத்து வேறு ஏதோ படம் அவர் தான் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஜென்டில்மேன் அந்த மாதிரிலாம் அவர் டப்பிங் படம்லாம் நல்லா பண்ணி பெரிய ஹிட் ஆகிருக்காரு. அதனால் ரெண்டுமே அவர் ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ தெலுங்கில் ஒரே பக்கத்தில் இன்று முதல் வரும் 100 days 58 சென்டர்ஸில் ஸ்னேகம் கோசம் 100 daysன்னு வரும். சூப்பர் மெகா ஸ்டார் படம், இது சூப்பர் ஸ்டார் படம். ஸோ அந்த ஒரு 5 மாதத்தில் பண்ணது தான் அப்போவே. வித் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸு, ரீ ரெக்கார்டிங், ஐயோ தூங்க முடியாது, ஒன்றும் முடியாது, எல்லா வேலையும் டெய்லி நைட்டு தான். அப்படி பண்ண படம் தான் படையப்பா. அதில் அது பிஜிஎம்ஸ் எல்லாம் கூட ரீ ரெக்கார்டிங் பேசஸ் எல்லாம் கூட சூப்பராக இருக்கும். படையப்பாலையும் அதே மாதிரி சாங்ஸ் எல்லாம் படையப்பாலாம் ரீ ரெக்கார்டிங் பின்னிருப்பான். என்ன சேஞ்ச் ஓவர்ஸ்.
அது குறிப்பாக அந்த நீலாம்பரி ட்ராக் வரும்போதெல்லாம் இவரோட இந்த 2 பேரோட கிளாஷ் வரும்போது அது லைவ் ரீகார்டிங் வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணவே மாட்டார். ஆமாம், லைவ் ஆர்கெஸ்ட்ராஸ் வச்சு சிலதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணார். லைவாக ரீகார்டிங் பண்ணது வந்து படையப்பா தான். அந்த படைப்பில் பார்த்தீங்கன்னா தலைவர் சீன்ஸ் இல்லாமல் நீலாம்பரி கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் சோலோ வரும்போதில் கூட ஒரு பயங்கரமான மியூசிக்காக இருக்கும். அது ஒரு ஹீரோயிசம் லெவலுக்கு இருக்கும். அது எனக்கு தேட்டரில் பார்த்து சொன்னாங்க. நான் என்னுடைய படம் தேட்டரில் எப்போயுமே பார்க்க மாட்டேன். அது ஒரு ஆன்டி சென்டிமெண்ட்டுன்னு தேட்டர் பார்த்து சொல்லுவாங்க. அந்த உங்களுடைய ரெக்க வச்ச வண்டி அது வரும்போது ரஜினி சார் இன்ட்ரோடக்ஷன் சொல்லி அடிப்பாங்களாம் கிளாஸ் முதல்ல பிகினிங்கில். ஆமாம், ஆனால் அது நீலாம்பரி இன்ட்ரோடக்ஷன் அது சொல்லுவார். அது ஒரு பெரிய காமெடி இருக்குது எனக்கு. அந்த ஹீரோயினுக்கு அகிலா கிரேனு இன்ட்ரோடக்ஷன், இந்த ஹீரோயினுக்கு அகிலா கேரு இன்ட்ரோடக்ஷன், எனக்கு மட்டும் வெறும் ட்ராலியா அப்படின்னு. சார் அவங்களுக்கெல்லாம் ஜிமிக்ஸ் காமிக்கணும் சார், உங்களை மூஞ்சியை காமிக்கணும். அது மெயின் மேட்ரு ஜிமிக்ஸே உங்களுக்கு புத்துலேருந்து பாம்பு எடுக்கிறது. இதை போய் இதை விட இதை வந்து நான் இதிலலாம் காமிச்சா பாம்பு உண்மையான பாம்பு இல்லை, பொய் பாம்பு, அப்போ இது அதுன்னு எதாவது சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அந்த கிரைமினெல்லாம் இதெல்லாம் வைக்கக்கூடாது. இது டைட்டாக பாம்பையும் காமிக்கணும், உங்கள் ஃபேஸையும் காமிக்கணும், நீங்கள் சல்யூட் அடிக்கணும். கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கேட்டதுனாலே அந்த சாங்குக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் அதை வச்சுருப்பேன். சிங்க நடை போட்டு அகிலா ஷார்ட் வச்சுருப்பேன். மாதிரி நிறைய இது ஒரு அங்கங்கே பேச பேச ஞாபகம் வரும் நிறைய விஷயங்கள். இப்போ ரிலீஸ் ஆன அந்த தர்பார் படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் லீடுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு ஹையர் அத்தாரிட்டி ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது எனக்கா வயசா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி அந்த ஜிம்லெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு திருப்பி பாடி ஃபிட் ஆகிட்டு அந்த ஆதித்ய அருணாச்சலம் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து படையப்பாலே அதை அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கீங்க அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில். ஆமாம், அப்பாஸ் கேட்கும்போது எனக்கா வயசாகிடுச்சு அப்படி. ஆமாம், எனக்கு வயசாகிடுச்சு வரும். அப்புறம் அது வந்து நான் அவரோட படையப்பாகும்போது நான் டிஸ்கஷனில் இருக்கும்போது ஒரு வாட்டி ஈவினிங்கில் கூப்பிட்டுருந்தார். அப்போ அவர் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த டவலில் போட்டு தொடச்சிட்டு வந்திருந்தேன். அப்போது சைடெலாம் பார்த்துட்டு என்ன சார் கட்ஸ் எல்லாம் வந்துருக்கு உங்களுக்கு அப்படின்னு. ஏன் இல்லை நான் சொல்கிறது 22 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் என்ன இல்லை இந்த வயசுலேயும் அப்படி என்ன வயசாகிடுச்சு எனக்கு பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறார் பாடி. ஆமாம் சார் ஷாக்கிங்காக இருக்குது சார், எப்படி வேணும் நான் மெயின்டைன் பண்ணுறேன் சார், 1000 ஸ்கிப்பிங் பண்ணுறேன், தண்டால் எடுக்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் சார். அப்போ நீங்கள் அது படத்தில் காமிக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்ட்டார். ஆனால் அதுக்காக இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த கட்ஸு பின்னாடி. அப்புறம் இவன் வந்து கனல் கண்ணு வந்தோடனே ஐயே பாடி காமிக்கிறதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் வேணாம் சார், இவருக்கு நான் ஸ்டைலாக வைக்கிறேன் சார் ஃபைட்டு, டேய் பாடி பாடுறா ஃபஸ்ட்டு அப்படின்னு. சார் என்ன சார் அப்படின்னு. அப்புறம் போய் பாருன்னு பார்த்துட்டு வாடா ரூமுக்கு போயின்னு. நான் ரூம் போய் பார்த்துட்டு வந்தோன்னு அண்ணா என்னண்ணா இவ்வளோ கட்சி வச்சுக்கிறாரு இவர், எப்படி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காருண்ணே சொல்கிறாரு. டெய்லி எவ்வளோ தண்டால் எடுத்து இதெல்லாம் மாம்செல்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்காரு, இந்த முதுவெல்லாம் அப்படி சூப்பராக வச்சுருக்கேன், கண்டிப்பாக வச்சிடலாண்ணே அப்படின்னா. அதுக்கப்புறம் படையப்பால் அந்த எண்டில் ஃபைட்டில் வாண்டடாக வைக்கிறோன்றதுக்காக வைக்க போகிறோன்னு தெரிஞ்சு அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி பாடியெல்லாம் இன்னும் நல்லா இது பண்ணார். ஆனால் அது அப்போ பண்ணார் ஓகே 20 இயர்ஸ். ஆமாம், இப்போது தர்பாரில் பண்ணதெல்லாம் நிச்சயமாக சார் ஆமாம் அன்இமேஜின். 99 வந்து படையப்பா. ஆமாம் அது நல்லா காமிக்கணுங்க. நடுவில் ஒரு நாள் 94 நடுவில் இது பண்ணார்ல சுந்தர் சார் படம் பண்ணார்ல அருணாச்சலம் பண்ணிட்டு அப்போ அது நான் வந்து உங்கள் காம்பினேஷன். ஆமாம் ஆமாம் அப்புறம் படைப்பா தான் சார். நான் படைப்பா நான் கதை கேட்டவர் சொல்கிறேன் சூப்பர் ஹிட் படம் சார் அது 100%. ஏன்னா அவரோட ஹிட் பேட்டர்னில் அவருடைய படம் வந்து ஒரு படம் பண்ணியிருப்பார் இதே மாதிரி பேட்டர்ன், மாமியார் ஒரு பேட்டர்ன் இருக்கும், மாப்பிள்ளை. அந்த பேட்டர்ன் ஹிட் கதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் இது 100% ஹிட்டான படம் தான். அதில் வந்து எலிமெண்ட்ஸ் நல்ல எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஷார்ட் நல்லா இருக்கும் பாரு பின்னாடி. ஏய் நாங்கள் நினச்சா கன்சல்ட் பண்ணுறது பிரகாஷ் நாங்கள் தலைவர் சிரிச்சா போதும் அதெல்லாம் நான் அந்த சீனை இருக்கு எடுத்தது. அந்த க்ரௌடு வண்டி வர்றதுக்கெல்லாம் செம்ம கிராண்ட். அதுல ரொம்ப கஷ்டம், பெரிய வேலை அந்த ஷாட்ல. ஆமாம் ஆமாம் அந்த வேலை அப்படியே பேன் பண்ணிட்டு போய்கிட்டே அது ரொம்ப. அதுக்கப்புறம் படைப்பால் வந்து அவருடைய ஓப்பனிங் ஃபைட்டு ஏன்னா நம்ம பிரிச்சு ஆக்ஷன் பிளாக் எடுத்தோம். கிளைமேக்ஸ் 3 போர்ஷன் நான் சேசிங் எடுத்தேன். அது பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த எனக்கு இந்த சுட்டணும் அந்த சுற்றுறதுக்கு தான் எனக்கு ஒரு காம்பினேஷன் வருது. அது அதுக்கப்புறம் பேட்ச் பண்ணுறதுக்கு சூட்டு சுற்றுற ஐடியா கிளைமேக்ஸ் எனக்கு முதல்ல வரல. எங்கே நான் பாடி ஃபேட் எடுக்க வரல.
அப்போ நான் காலையில் அப்படியே குளித்து இப்போ சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு ரஜினி சார் கொஞ்சம் குறையுது சொல்லிட்டு அப்படியே நினச்சி வந்தேன். சுத்த விட்டு அப்படி இருக்குன்னு கேட்டேன். சுருட்ட விட்டும் என்னுடைய மதுரைக்காரர் ரஜினி சார் ஃபேன் மாப்பிளாவேன். ஆமாம்மா நீங்கள் சுத்த விடுவாம்மா. டேய் சூட்டை எப்படா சுற்றுறோம், நான் டக்குன்னு 4 சூட்டு வாங்கி வைங்க சொல்லிட்டு அசிஸ்டன்ஸ் இது நல்ல லென்த் சுட்டை வச்சிங்கன்னு சொன்னேன். சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் போட்டு லாக் பண்ணி சுற்றுறோம். சூப்பராக ஒரு கொட்டாச்சு. அப்போ தான் சொல்லுது. அப்போ இந்த இடத்த எங்கே கொண்டு லாக் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். அப்போ டேரக்டானே அதிகமாக ஆசைப்பட்ட முடியுது இருக்குல்ல ஆர்டர் விஷயம் சொல்லிட்டு அந்த இடத்துல சர்ற சுற்றிட்டு அந்த பெல்ட்டை லாக் பண்ணால் ஸ்டைலாக இருக்கும். பெல்ட் ஒரு 4 ஆங்கிள் எடுத்தோன்னே அப்படிங்கிறது ரிப்பீட் கட் பண்ணலாம், ஸ்டைலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சார் போட்டுட்டு சிக்னு போடுவார். அது 6 கட் டக் மூவ்மெண்ட் கட் பண்ணுறது கட் பண்ணி அப்படி வருவார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது. ஸோ ஏன்னா எப்படின்னா சார் நான்லாம் ரஜினி சார் தான் வரணும், இல்லைன்னா இல்லை கண்டிப்பாக வராது 100%. இதுதான் அவங்களுக்கு அதில் அப்புறம் ஒரு மாண்டேஜ் கட்டு எல்லாம் இந்த பிராண்டி கடை உடைக்கலாம் இருக்குங்களா. அப்போ வந்து டாப்னு அடிச்சுட்டு சிகரெட் போட்டு அப்படி பிடிப்பாரு. அது பார்த்தா அந்த புகையை மட்டும் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ நாங்கள் ஷார்ட்டாகவே அதுக்கு அவருக்காக வச்சது அது. புரிதுங்களா உங்களுக்கு? அந்த கள்ளச்சாரம் மட்டும். ஸோ எதுக்குன்னா அவர் பண்ணால் நல்லா இருக்கும், அது வேற பண்ணால் நல்லா இருக்கும். 100%. என்ன சொல்றீங்க? அது அவருக்காக ஒர்க் பண்ணும். அது ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகிடும் சார். ஏன்னா எழுத்து நிற்கிறவர் யாரு? ஒரு பயங்கர ஜெயமான பல்வர்களும் மோத பெறும்போது எப்படி நமக்கு என்ன சொல்ல தயார்படுத்திக்கல. அதே மாதிரி வந்து அதே படைப்பால வந்து இந்த வீட்டில் ஃபைட் பார்த்தீங்கன்னா இந்த சம்பந்தம் பேசுகிற இடத்துல லக்ஷ்மி சொல்லிட்டு எப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காத அந்த மாதிரி அந்த இது அந்த டயலாக்குக்காக அந்த சூட்டை போட்டு தாக்க வச்சது. அது அதிகமாக அந்த சரித்திரமில்லை டக்குன்னு போட்டு அது படுத்துறது தான். ஸோ அதே மாதிரி அவர் அதை ரிப்பீட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி நான் வந்து இதில் அதே மாதிரி இன்னொரு இந்த சாரகிராஃபியில் சிகரெட் பத்து ஸ்டைலாக இருக்கும். அது அவருக்காக வந்துடும் சார் ஆட்டோமேட்டிக். நம்ம அவர் பார்த்தாலே ஒரு எனர்ஜி வந்துடும். ஆனால் ஒரு இல்லை இந்த நான் சொல்லுவது இந்த வீட்டுக்குள்ளே ஃபைட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த சம்பந்தம் பேச வருவாங்க. ஆமாம் அதிகமாக டைம் எடுத்துக்காத படைப்பா சீக்கிரமா. ஆமாம் அதான் சாரி சம்பந்தம் பேசல இந்த வீடு பத்திரம் கையெழுத்து போகிறோம். வீடு திருப்பி என்னடான்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த லேண்டு ஏன் பிடுங்கணும் அப்படின்னாக்கா மணி ஒன்று காரத்தை சொல்லிடுவார். அப்போ அவங்க விருப்பம் சொல்லிட்டு கிளம்பினாங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த அடியாட்கள் வந்து நிற்பாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த பெல்ட்டு கட்டிட்டு உள்ளுக்குள்ளேருந்து வந்து அந்த மெட்டல் பெல்ட் ஒன்று எடுப்பார். செம்ம ஃபைட் அது. அப்புறம் அந்த படைப்பால் நீங்கள் ஃபைட் இல்லாமல் நீங்கள் ஒரு சீனில் நடிச்சு கூட இருப்பீங்க. அதாவது தலைவரோட இன்ட்ரோடக்ஷன் சீனு, அதுக்கு லீடு நீங்கள் தான். அது பயங்கர காமெடி. இந்த படத்தை நடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நடிக்கணும்னா ரசிதார் வந்து அதான் அந்த சிங்க நடை போட்டு செய்கிறது தருண்குமார் டான்ஸ் மாஸ்டர் தான். நீ தான் ஆடணும் கொண்டா நீங்கள் தான் லீட் அப்படின்னார். அப்போ சீனு டைரக்டர் வந்து ஒரு டிஷர்ட் ஒரு நீங்கள் வேஸ்ட் வாடான்ட்டார். வந்தோடனே பாம்பு பாம்பு உடம்பு குத்து நான் அதை குத்தும் வெட் செட் ஆகி போச்சு. செட் ஆன உடனே அப்படியே தொடச்சி இவர் என்ன நோட் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் நான் பாம்பு எடுத்து நான் தான் குத்த தூக்கி போட்டு கீழே வந்து தூக்கி கண்ணை தட்டுவார் பார்த்தீங்களா. தட்டிட்டு மறுபடியும் நான் போய் அந்த க்ளோஸ்அப் எடுக்கும்போது டச்சப் பண்ணாங்களே. டச்சப் பண்ணிட்டு எப்படியே டச்சப் பண்ணிட்டுருக்கிறேன். டச்சப் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரஜினி சார் வந்தார். நான் அப்படி இப்படி குளிச்சு உட்காந்துருக்கேன். கும்பலோட ரியாக்ஷன் எடுக்க நிற்கிறேன். திடீர்னு பேக்கோட வந்தார் ரஜினி சார். டச்சப் பேக்கை போட்டு கன்னட ஸ்டைலாக அப்படின்னாரு. இப்போ டச்சப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஐயோ ஓட்டுறதுக்கு ஆனால் என்னென்ன இது இப்போ இன்னைக்கு உங்களுக்கு நான் தான் டச்சப் சூப்பர் ஸ்டாருங்க. எனக்கு தர்ம சகனமாக போச்சு. ஆனால் இது வேணும். ஏய் ஃபோட்டோ ஸ்டில் கேமரா ஒரு ஃபோட்டோ எடு, இந்த ஃபோட்டோ என் ஆல்பத்துக்கு வேணும் எதுனாரு. எனக்கு விரும்பாத ஃபஸ்ட்டில் பண்ணவே மாட்டேன். நான் சொல்லுவேன் கெஞ்சிருப்பேன் அந்த ஃபோட்டோ இருக்குது அது வேணாம். அப்புறம் வந்து வாரினா இல்லைன்னா ஸ்டூடெண்ட் நடக்காதுன்ட்டார். அப்புறம் கம்பெனி வாரி இருப்பேன் அந்த வாரினோட. ஸோ எவ்வளோ பெரிய மனிதர் பார்த்தீங்களா எனக்கு. அது நினைக்கும் போது இப்போ எனக்கு நினைக்கும் போது நம்ம இவ்வளோ வாழ்த்தரமாக அவர்கிட்ட இருந்திருக்கோம். அது எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்குன்றது. அதாவது அதான் என்ன சொல்கிறது அவர் தான். அதே படைப்பில் தான் நான் ஒரு சம்பவம் ஒன்று பார்த்தேன் அவங்க கூட. அவர் அதாவது எல்லாரோட ரொம்ப அன்னோன்யமாக இருந்துட்டுனா கூட சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கூட சட்டி பட்டிஸ் மாதிரி வந்து ரொம்ப கலாட்டாவாக கிண்டல் பண்ணி விளையாடுறது. அந்த மாதிரி உங்ககிட்ட பண்ணது ஒரு சம்பவம் பார்த்தேன். அவர் ஷார்ட் பிரேக்கில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் நீங்கள் தம் அடிக்கிறதுக்காக அந்த கேரவன் பின்னாடி போனீங்க. அப்போது கூப்பிட்டு நம்ம சென்னை பாஷையில் கூப்பிட்டு உங்களை பேசி இல்லை என் எதில் நின்று நீ தம் அடிக்கணும் பற்ற வை அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உங்களை பற்ற வச்சாரு. அது நிறைய
விழுந்த கால் துப்புறதுக்கு பெரிய போட்டி நடக்கும். அப்புறம் எனக்கு நான் ரொம்ப தம்படிங்கன்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் பைப்பெல்லாம் அப்படியே கொடுத்தாரு. நீ இது வச்சு ஃபில்டர் பைப்லாம் கொடுத்தாரு. அது தலைவன் தான். தலைவனுக்கு தலைவன் தான், வேற வழியே இல்லை. அதான் சொல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 வருஷம் இடைவெளி, திருப்பி சொந்த படம் தான் படையப்பா. பாஷா மாதிரி அடுத்த படம் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர் நடிச்ச படங்கள் எது பிடிச்சுன்னா, ஒன்று பாஷா சொல்லுவாங்க, ஒரு சிலர் தளபதி போங்க, இன்னொருத்தர் அதிகமாக சொல்கிறது பாஷாக்கு அடுத்த ஓட்டு விழுறது வந்து படையப்பா. படையப்பா வந்து ரவிக்குமார் டைரக்டரு. என்ன சிவாஜி சார் காம்பினேஷன். சிவாஜி சாருக்கு அவர் சம்பளம் நல்லா கொடுத்தாரு. அவர் வந்து சிவாஜியை குருவாக நடித்தார் சார். ஆமாம், சிவாஜி சார் சந்தோஷமாக நடித்த படம், ரொம்ப சந்தோஷமாக அவர் சிவாஜி சார் பிடிக்கும். ஆமாம், நல்லா அந்த அவரோட ஃபாலோவர் தானே. நல்லா அவர் நல்லா கவனித்து அவரை மரியாதை கொடுத்து அந்த படத்தை பண்ண நல்ல கதை. படையப்பா அது என்கிட்ட கிட்டத்தட்ட 100 நாளும் ஃபுல்லு தான் படம் வசூலில் பெரிய ரெக்கார்டு படம். அது அவர் படத்தை சொந்த படம் கூட எல்லா ஃபேமிலி இல்லை, நிச்சயமாக மின்சா கண்ணா பாட்டு ஊஞ்சல் சீன் இல்லை, அதை போஸ்டர் போட்டோம். சார் அதெல்லாம் கொடுங்க, அதான் முக்கியம் நமக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த ரம்யா கிருஷ்ணனுக்கே லைஃப் லாங் அந்த கேரக்டர் இருந்தார். ஒரு நாள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தேன். இவர் நம்ம பிடி செல்வகுமார் இருக்கார் இல்லைங்களா, இது மாதிரி ரஜினி சாரை வச்சு படம் பண்ண போகிறாங்க. ரஜினி சார் சொந்த படம் பண்ண போகிறாரு. கேஎஸ் ரவிக்குமார். கேஎஸ் ரவிக்குமார் உங்களுக்கு தெரியுமானார். நான் சொன்னேன், அவர் எனக்கு தெரியாதுங்க, டேரக்டரும் தெரியும், பட் ஆனால் அவரோட நான் படம்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க நான் அவரை மீட் பண்ண போகிறேன், ஃபோட்டோஸ் எடுக்கணும், தீபாவளி அன்னைக்கு ஃபோட்டோஸ் எடுக்கணும், கொஞ்சம் வரீங்களா சந்திரபாண்டியன்? வரேன் சார் நான். அப்புறமா நான் என்ன பண்ணேன், ஃபோட்டோஸ் எடுக்க போனேன். ஃபோட்டோஸ் எடுத்துனா அவர் நினச்சிக்கிட்டாரு யாரோ பத்திரிக்கை ஃபோட்டோகிராஃபர் நினச்சிக்கிட்டு ரவிக்குமார் சார் கொஞ்சம் சில போஸ்ட்லாம் கொடுத்தா. நான் சொன்னேன் கொஞ்சம் இப்படி எடுக்கலாம் சார், கொஞ்சம் லைட்டிங்கெல்லாம் கொண்டு போயிட்டு கொஞ்சம் அப்படி எடுக்கலாம்னா, அப்படியே எடுமா நீ அப்படின்னாரு. சரி, அது அந்த இடத்துலேயே நான் எப்பயுமே நான் எந்த ஸ்டில் எடுத்தாலும் ரொம்ப நல்லா வரணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக் ட்ராப் பின்னாடி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். சரி, அந்த சின்ன டைமில் அது இன்னும் எவ்வளோ அழகாக எடுக்க முடியுமோ அதை எடுத்துகிட்டு சார் வந்து உடனே ஹைதராபாத்தில் டிஸ்கஷன், படையப்பாவுக்கு ஹைதராபாத் டிஸ்கஷன் போயிட்டாங்க சார், ஆனால் இவர் கேஎஸ் ரவிக்குமார் சார். அப்புறமா அதில் அவருக்கு 2-3 ஃபோட்டோவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஃபோட்டோவெல்லாம் போட்டுட்டு அதில் என்ன பண்ண ஒரு 30-40 ஒரு பெரிய பிரிண்ட் போட்டு ரவிக்குமார் சாருக்கு ஒரு 30-40, அப்புறமா அவருக்கு கொஞ்சம் ஸ்டில்ஸ் எல்லாம் போட்டு வீட்டில் எடுத்துமே கொடுத்துட்டேன். அவரு ஹைதராபாத்தில் இருக்கார். என்னதுங்க இவ்வளோ பெரிய பிரிண்ட் எங்கே போட்டிங்க? மேடம் அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க. இல்லை சார்கிட்ட கிஃப்டாக கொடுத்துருங்க. இதுக்கு எதாவது பணம் வேணுமா? இல்லை பணம்லாம் வேண்டாங்க. சரின்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். 2 நாள் கழித்து ரவிக்குமார் சார் சென்னை வந்தார். வந்த உடனே அந்த ஃபோட்டோ பார்த்தார். யாருக்கு இருந்தால் எப்போ அந்த பையன் நான் கொடுத்தாங்க. ஆமாங்க. பணம் வாங்கலையாங்க? இல்லை பணம்லாம் வாங்கலை. அப்படியா? சரி, அந்த பையனை கூப்பிடுங்க திரும்பியும். சார் கூப்பிடுங்க. மறுநாள் நான் போனேன். ஃபோன் பண்ணி பிடி செல்வகுமார் நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். வான்னாரு. இப்போ வீட்டாண்ட போனேன். இதுக்கு பணம் வாங்கலையா நீ? என்னார். இல்லை சார் எனக்கு வேண்டாம் சார் பணம். என்ன அப்போ படம் வேணும்னு கேட்குறியா நீ? அப்படின்னாரு. சார் படம்லாம் வேண்டாம் சார், நான் அதை நான் சொல்ல சார், சும்மா போட்டு கொடுத்தேன் சார். அது சரி, நீ என்ன பண்ணுற, நாளைக்கு காலையில் ராகவேந்திரா மண்டபத்துக்கு வாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ஷாக் இல்லை அது. சரிட்டு நான் இப்படி சொல்லிட்டு ராகவேந்திரா மண்டபத்துக்கு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ரு என்னென்னா, தேனப்பன்ட்ட நைட்டே கூட்டின்னு போயிட்டு பிடி செல்வகுமார் சார் இது மாதிரி சந்திரபாண்டியன் விஜயகாந்த் படம்லாம் பண்ணிகிட்ருக்காரு, சாரோட படம் கூட பண்ணியிருக்காரு, வீரா பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா? ஒன்றா இல்லை ரவிக்குமார் சார் அவருக்கு யாருமே புதுவாளுங்கள்லாம் போட மாட்டார். அதுக்கு முன்னாடி நாள் அது கூட பாருங்கள், தெய்வம் எப்படி நடத்தியிருக்குன்னு பாருங்கள் அந்த இடத்த. ரவிக்குமார் சார் யாரையுமே போட மாட்டார் புதுவாளுங்களை, என்னால் அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுன்ட்டார் தேனப்பன். அதே ரவிக்குமார் சார் காலையில் தேனப்பங்கிட்ட இவர் தான் சந்திரபாண்டியன், இவருக்கு படம் கொடுத்தானே அந்த எப்படி இருக்கும் அந்த இடம். அதுதான் இல்லை சார், நான் சொன்னேன் இறைவனை நான் பயங்கரமாக நம்புவேன். பாருங்கள், ரவிக்குமார் சார் தெரிஞ்சால் தான் பண்ணுவார் அண்ணும்போது, அதே தேனப்பங்கிட்ட ரவிக்குமார் சார் வந்து சந்திரபாண்டியன் இவர் தான் அண்ணும்போது எப்படி இருக்கும்? ஓவரால் நைட்டில் 24 ஹவர்ஸில் என்ன வேணால் நடக்கணுங்களே, அது மாதிரி 24 ஹவர்ஸில் இறைவனர்களால் ஒரு பெரிய ஒரு மிராக்கள் நடந்தது. தேனப்பனே ஆச்சரியம், என்னடா நேற்று நைட்டுக்கு சொன்னோம், இன்றைக்கி நைட்டு வந்து
ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டோன்னே சம்பளம் அவர் என்ன கேட்குறாரோ வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாரு. சார் நீங்கள் கொடுங்கன்னா ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. பெரிய சம்பளம், ஃபஸ்ட் டைம் பெரிய சம்பளம் வாங்குறது. சாரோட படம், சொந்த படம், பெரிய படம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த 99ல் 3 ஹீரோக்கள் சொந்த படம். அது ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டை யாராலையும் உடைக்க முடியாது. அது இறைவனால எனக்கு கிடைச்ச ரெக்கார்டு. எப்படின்னா விஜய் பெரிய லெவல், விஜயகாந்த் சார் பெரிய லெவல், ரஜினி சார் மிகப்பெரிய லெவல். ஸோ இந்த 3 ஹீரோக்கள் சொந்த படம் நான் தான் பண்ணுறேங்க. அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. ஒரே டைமில் 3 படங்களும் பண்ணிகிட்டு இருப்பேன். அதாவது காலையில் கொஞ்ச நேரம் நெஞ்சினிலே ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறமா வந்து பெரியண்ணா ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறமா வந்து சாருடைய படத்துக்கு இங்கே ஃபைட்டுக்கு வந்துடுவேன். வாகினியில் ஃபைட்டு எடுப்பாங்க, அதுக்கு வந்துடுவேன். 3 படத்துக்கு இப்படி மாறி மாறி போவேன். போகும்போது ரஜினி சார், விஜயகாந்த் சாரும் விஜயும் ரொம்ப எனக்கு ரொம்ப அண்ணன் மாதிரி விஜயகாந்த், என் தம்பி மாதிரி விஜய். இங்கே போனால் நீங்கள் ரஜினி அண்ணன் சார் படம் தான் பண்ணுவீங்க, எங்கள் படத்துக்கு வர மாட்டீங்கன்னு விஜய் சொல்லுவாப்புல. அங்கே போனால் நீ தான் ரஜினி சார் படம்லாம் பண்ணுவாடா, நீ எல்லாம் என் படத்துக்கு வர மாட்டேன்னு விஜயகாந்த் சார் சொல்லுவார். அப்படி 2 பேரும் என்ன போட்டு அப்படி இது பண்ணுவாங்க, அப்படி கலாய்ப்பாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறமா மேல்கோட்டை தான் ஷூட்டிங் வந்து படையப்பா ஷூட்டிங் நடந்துருந்தது. அதில் வந்து ஃபஸ்ட் நாள் ஒரு 3 ஸ்டில்ஸ் எடுத்தேன். அந்த ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த சிங்கநடை போட்டு சிகரெட் சாங்கில் அந்த ஒயிட் கோட்டு போட்டுட்டு பிளாக் பனியன் உள்ளே போட்டிருப்பார், மேலே ஒயிட் கோட்டு போட்டிருப்பார். சார் இதில் மாதிரி ஸ்டில்ஸ் எடுக்கலாமா சார், இந்த இதுலேயும் கொஞ்சம் எடுத்துடலாங்க. எடுத்துடலான்னு. அப்போ சொன்னார், இந்த இதை கைட்டிடுங்க சார், இந்த வேஸ்ட் கோட் மாதிரி இருந்தது, அதை கைட்டிட்டு வெறும் இந்த பிளாக் பனியனோட எடுக்கலாம் சார். இல்லை அது மாதிரியா இருக்கும். இல்லை சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு அண்ணா. உடனே சார் ஸ்டில்ஸ் எடுத்தேன். அந்த ஸ்டில்ஸ் வந்து இங்கே சென்னையில் வந்தவுடனே பிரிண்ட்லாம் போட்டு காட்டினோன்னே அதுதான் கேலண்டர்ஸ் நிறைய போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 50,000 என்ன போட்டாங்க. எவ்வளோ கேலண்டர் ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டாங்க எல்லா இடத்துலையும். ஆமாம், எல்லா இடத்துலையும் போட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்து சாரோட ட்ராவல் ஆனது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணதில் சூப்பர் ஸ்டாரோட உங்களுக்கு ஃபேவரட்டான சாங் இது? எல்லாமே பிடிச்சி தான் பண்ணியிருப்பீங்க, அதுலேயே ரொம்ப அதாவது பல்லேலக்கா சுற்றி வந்தீங்க. பல்லேலக்கா ரொம்ப பிடிக்கும் அந்த க்ரௌடில், அந்த இதில். அது மாதிரி நீங்கள் அவருக்கு கொரியோகிராஃப் பண்ண சாங்கில் அவருக்கு உங்களோட கொரியோகிராஃபி ரொம்ப பிடிச்ச சாங்? எனக்கு சாங் பார்த்து 2 வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணது சுற்றி வந்தீங்க சார். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டும் ஃபோன் பண்ணி, பிருந்தா ரொம்ப தேங்க்ஸ், என்னை நல்லா ஆட வச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு ஃபோன் பண்ணி. அவர் ஃபோன் வருதுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் பர்சன். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும் இல்லை, அது ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது he gifted me for that song. செயின் ஃபார் மீ. அந்த படையப்பா ஹோல் யூனிட்டுக்கே போட்டார், எனக்கு ஒரு செயின் போட்டார். அந்த செயின் நேராக கொண்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு போட்டேன் நான். வேற என்னென்ன படங்கள் அவர் கொரியோகிராஃபி பண்ணீங்க? படையப்பா, சிவாஜி, நான் ரொம்ப மறந்துடுவேன். இப்போ தர்பார், வேற என்ன, அண்ணாத்த, நிறைய சார், நிறைய. இப்போ நீங்கள் பண்ண படங்களில் சாங்ஸ் போது டெஃபினட் 9 ஃபிலிம்ஸ். இப்போ சாங்ஸ் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஹீரோயினும் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி நீங்கள் அவரோட படங்களில் கொரியோகிராஃப் பண்ண படங்களில் எந்த சாங்க்கு நீங்கள் ஃபீல் பண்ணது? அதாவது இந்த படத்தில் இந்த சாங்கில் வந்து வழக்கமாக ஹீரோயின்ஸ்னால டான்ஸ் சொல்லி கொடுத்தல, அந்த அபிநயன்றது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப அழகாகவே வந்துடும். ஆனால் மேல் ஆக்டர்ஸ்க்கு தான் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அன்டில் அன்லீஸ் அந்த டான்ஸில் டேலண்ட் இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். அந்த கமலாசன் சார் மாதிரி ஆட்கள் வந்து பீங் கொரியோகிராஃபர் மாதிரி இருக்கும்போது அவங்களால ஈஸியாக பண்ணிக்க முடியும். மற்றவங்க எல்லா ஹீரோஸாலும் அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் எந்த சாங்கில் ஹீரோயினோட இவரை தூக்கி சாப்பிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒரு சாங்கு, இல்லை அந்த ஸ்டெப் ஏதாவது சொல்ல முடியும்? எந்த சாங் பார்த்துருப்பீங்க? ரஜினி சாரும் ஹீரோயின் ஆடும்போது ஹீரோயினை பார்ப்பீங்க. எந்த சாங் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மேலே பதில ஒன்லி ரஜினி சாரை தான் பார்ப்பீங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, அந்த பவர். ஒரு படையப்பா படம் முடிஞ்ச உடனே ரவிக்குமார் சார் எங்களுக்கெல்லாம் படம் போட்டு காமிச்சாரு வித்தவுட் ரீ ரெக்கார்டிங். நான், ரம்யா கிருஷ்ணன், ரவிக்குமார் சார், நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு ரவிக்குமார் சார் வீட்டில் போய் டின்னர் சாப்பிட்டோம். அப்போ ரஜினி சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு, எல்லாருமே விஷ் பண்ணிட்டாங்க சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அப்போது ஏன் பிருந்தா ஒண்டி சொல்லலை அப்படி சொன்னார். அப்புறம் ரவிக்குமார் சார், நீ ஒண்டி தான் சொல்லலையா என்ன கேட்குறாரு. சார் நீங்கள் ஒரு மேஜிக் மேன்,
you're a magic man really. Wherever no, the magnet will pull like that. நீங்க 1000 பேர் ஆடினாவும் ஒன்லி ரஜினி சார் ஒண்டி தான் பார்ப்பீங்க, வேற யாரும் பார்க்க முடியாது. ஓ அதுல ஹீரோயினா இருந்தாங்களா கூட சம்டைம்ஸ் கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். ஹீரோயின்ஸ்க்கு க்ளோஸ் அப்ஸ் எடுத்தா தான் தெரியும், வைட்ல தெரியாது, அவர் அடிச்சுட்டு போயிடுவார். படையப்பால வந்து சுத்தி சுத்தி வந்தீங்கன்னு ஒரு சாங் பண்ணியிருப்பேன். எப்பவுமே ஃபாஸ்ட் ஆடுறது ஈஸி, ஃபாஸ்ட் ஆடுறதுக்கு கிரேஸ்ஃபுல்லாக ஆடணும். ஒரு கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறது தான் ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அது பாடி ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ரஜினி சாரோட கிரேஸ்ஃபுல் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி சௌந்தர்யா அவங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்களும் ரொம்ப அழகாக ஆடிருப்பாங்க. 2 பேரும் போட்டு அழகாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேரே, ரொம்ப அழகாக இருந்தது. I enjoyed really. நம்ம ரெண்டாவது அந்த சாங் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்லோ மோஷன்ல எடுத்துருப்பீங்க. சில அது ஸ்லோவா ஆடி இருப்பாரு, அவ்வளவு அழகா சுத்தி சுத்தி ரொம்ப அழகா ஆடி இருப்பாரு சார். இங்க எக்ஸ்பிரஷன் பின்னோ ரொம்ப அழகா இருக்கும். அந்த அந்த கயிறு கூட்டி அந்த பேட்டர்ன்லாம் ரொம்ப என்ஜாயபிள் லைட்டான மூமெண்ட்ஸ் தான், ஆனா பார்க்கிறதுக்கு கண்ணு குளிர்ச்சியான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஏன்னா ரவிக்குமார் சார் பயங்கர ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஐ மஸ்ட் தேங்க் ரவிக்குமார் சார். அது பின்னாடி செட் பப்பட் அதெல்லாம் என்னோட பிளான் பண்ணி பண்ணது நல்லா இருந்தது. தென் எனக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. அப்போ ரஹ்மான் சார் சாங் கொடுத்துட்டாரு, எனக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. ஐயோ சார் எனக்கு ஃபீவர் ஆயிடுச்சு, ஐ திங்க் இந்த சாங் பண்ண முடியாது. அப்போ ரஜினி சார் சொன்னார் பிருந்தாக்கு சரியாட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொன்னாரா. அது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சார். எனக்கு ரஜினி சார் பண்ணதில் பலேலக்கா டிஃப்ரெண்ட். அது சுற்றி சுற்றி வந்தீங்கல்ல சார், இதுவுமே ஃபாஸ்ட்டாக ஆடிடலாம். அந்த கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஆடுறேன். அந்த சுற்றி சுற்றி வந்தீங்கல்ல சில அப்படிலாம் பண்ணியிருப்பார், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு. எனக்கு அது அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அவர் கிரேஸ்ஃபுல்லாக அந்த வேர்டு கிழின்னு வந்தது, சுற்றி சுற்றி வந்தீங்க அந்த சாங் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடுவார். குட்டி குட்டி விஷயம். அப்போ வந்து நான் ஆரம்பித்தேன், சார் கிழிச்சிட்டிங்க சார் அப்படி சொல்லுவேன். ஒன்று அப்படி சொல்லு அப்படி சொல்லுவேன், கிழிச்சிட்டிங்க சார் அப்படி சொல்லுவேன். அந்த வேர்டு தான் மாநாட மயிலாடில் வரும்போது ஏதோ பேசும்போது அந்த அந்த கிழி வந்து எனக்கு இப்போ வரைக்கும் வரும். கிழிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். அது நம்மளுக்குள்ளே இருக்கிற வேர்டு, எனக்குன்னு நம்மளுக்குன்னு வேர்டு தெரியாத வரும். அதுதான் அப்போ ரஜினி சாரை நினைச்சேன். ஐயோ ரஜினி சாருக்கு சொல்லுமே கிழி அவர் ஒருத்தருக்கு தான் சூட் ஆகும். அதை வந்து அப்படி சொல்ல ஆரம்பிச்சு தான் அது இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. பஸ் எப்படி நீங்க வந்து படையப்பா படத்துல என்ட்ரி ஆனீங்க? படையப்பா எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம் சௌத்ரி சார்ல இருந்து தான் எனக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் கிடைச்சது போய் கே எஸ் ரவிக்குமார் சார் மீட் பண்றதுக்கு. ஏன்னா அந்த பீரியட் என்னோட கெரியர் எப்படி போயிட்டு இருந்தோம்னா ஒரு 18 months எனக்கு படம் இல்லை, யாருமே சைன் பண்ணல. எனக்கு கொடுத்தது அட்வான்ஸ் எல்லாம் கூட திருப்பி ரிட்டர்ன் வாங்கியிருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம் சௌத்ரி சார் கிட்ட நான் போய் கேட்டு, சார் இந்த மாதிரி இருக்கு, ஏதாவது பண்ணீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், கிவ் மீ சம் ரோல். அண்ட் நான் மைண்ட்ல ஒரு ஓப்பன் ஆட்டிடியூட்ல போனேன். ஹீரோவா போக வேண்டாம், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஒரு ஆக்டர் மாதிரி நம்ம எங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சான்னா அதுல அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஈகோ வச்சுட்டு இல்லை ஹீரோதான் வரணும் இது வரணும் இல்ல, நம்ம சர்வைவ் பண்ணணும். சர்வைவ்னா அதே சமயத்துல ஒரு நல்ல படத்தோட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் நல்லா செட்டப்போட தான் போகணும். சும்மா காசு வாங்குறதுக்காக நம்ம கிச்சன்ல சமையல் பண்றதுக்காக சும்மா போய் பண்றது வேண்டாம். யூ ஹாவ் டு கிவ் 100% ஜஸ்டிஃபிகேஷன் நம்மளோட தொழிலுக்கு, நம்மளோட கிராஃப்டுக்கு. ஸோ இதுல சௌத்ரி சார் இஸ் ஆல்வேஸ் பீன் எனக்கு ஒரு சினிமால காட் ஃபாதர் கிடையாது, பட் ஹீ இஸ் பீன் லைக் a well-wisher to me. I have very good respects for Super Good Chaudhary sir. அவர் சொன்னா நீங்க போய் கேஸ் மீட் பண்ணிக்கலாம். அங்கே போய் மீட் பண்ணும்போது கேஎஸ் சார் கிட்ட ஃபர்ஸ்ட் நான் பயங்கர பயம் இருந்தோம். கேஎஸ் ரவிக்குமார் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அவர் பயங்கர ஸ்ட்ரிக்டா இது எல்லாத்தையும். நான் போய் மீட் பண்ணேன், வெரி கேஷுவல் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். மீட் பண்ணி பேசிட்டு ஓகே நம்ம பண்ணலாம் இது. சார் ரஜினி சார் கூட நான் ஒர்க் பண்ணல, ரொம்ப ஆசை இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு மைண்ட்ல வச்சுங்க, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பண்ணலாம். ஸோ தட் வாஸ் என்னோட ஐ வுட் சே மை செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் யோசிச்சேன், எனக்கு நிறைய ஆடியன்ஸஸ் தான் மோஸ்ட்லி ஏ ஆடியன்ஸஸ் தான் கிடைச்சிருக்கோம். நான் மக்கள் கூட போல் என்ட்ரி வரல. ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணனா எனக்கு டைரக்ட் ஓப்பனிங் வரும். ஸோ அப்போ கே எஸ் ரவிக்குமார் யோசிச்சு ஒரு நல்லா கேரக்டர் இருந்த அந்த படத்துல எனக்கு கொடுத்தோம். அண்ட் அப்படிதான் அந்த படைப்பா படத்துல எனக்கு ரஜினி சார் கூட ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்.
ஸோ அண்ட் செகண்ட்லி அந்த படத்தை ஷூட்டிங் பண்ணும்போது எனக்கு பயங்கர கொஞ்சம் இது, ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் ரஜினி சார், ஆல் தட் திங் வந்து கேர்ஃபுல்லா மூவ் பண்ணலாம். பட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி இஸ் வெரி கேஷுவல். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ நீங்க எனக்கு இப்போ ஸ்டார்டிங்ல இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கல்ல, ரொம்ப இங்கே போனாலும் எல்லாருக்கும் கேஷுவல் பண்ணி, அதே மாதிரி ரஜினி சார் எவரும் அந்த படத்துல இருந்தாலும் சின்ன ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஹி ட்ரீட்டட் தெம் பியூட்டிஃபுல்லி. ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளவு பெரிய மனுஷன், அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார். அவருக்கு கேரவான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் அந்த மைசூர் ஷூட்டிங்ல, பயங்கர ஹீட் எல்லாத்தையும். ஆனா அவர் உள்ளே உட்கார மாட்டான், வெளியதான் இருப்பார். நாங்களா போய் ஷேட் எல்லாம் பார்ப்போம், அவர் அங்க ஓப்பன்ல தான் இருப்பாங்க. நாங்களாம் கொஞ்சம் எக்ஸைட், யோ சார் அப்படி இருக்காரு, நாங்க எதுக்கு ஷேட்ல போய் ஏசி ரூம் கேட்போம், இதெல்லாம் நாங்களாம் போய் சார்ல ஜாயின் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஹி யூஸ் கெட்டிங் எவ்ரிபடி டுகெதர். அத சில விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டோம். போன வாரம் ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம் ரீசெண்டா, ஒருத்தர் நிறைய கேட்டிருந்தோம். சரி ஓகே அவர் கொடுத்தேன். அவர் அந்த இன்டர்வியூல நான் ஒரு விஷயம் சொன்னேன். படைப்பால ஷூட் பண்ணும்போது ஒரு சேஞ்ச் ஸ்மோக்கர் இருந்தோம். அண்ட் பட் சீனியர் ஆர்டிஸ்ட் முன்னாடி எனக்கு சின்ன வயசுலயே என் வீட்டுல வச்சு, நான் வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் நான் ஸ்மோக் பண்ணுவேன். பட் நான் பெரியவங்களை எல்லாரும் முன்னாடி ஸ்மோக் பண்ண மாட்டேன். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் மைண்ட்ல இருக்கும். ஸோ நான் சொன்னேன், எதுக்கு, ஹவு கேன் ஐ ஸ்மோக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை சீனியர் ஆர்டிஸ்ட்ல சைட்ல போய். ஸோ ரஜினி சார் பார்த்துட்டு கூப்பிட்டாரு எனக்கு, என்ன எதுக்கு அங்க போய் உட்காந்துருக்கேன். இல்ல சார் நான் டம் அடிக்கிறதுனால சைட்ல, நானும் கூட அடிப்பேன், இவங்க தான் அடிப்பேன். இல்ல சார் எப்படி சார் உங்க முன்னாடி அடிக்க முடியும், பப்ளிக் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்காது. ஒன்றும் இல்லை. அவர் இது சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்னோட பேக்கெட்ல இருந்து சிகரெட் எடுத்துட்டு லைட் பண்ணி எனக்கு வாயில வச்சுட்டாங்க. ஸோ பரவாயில்ல உட்காரு, சிம்பிள் ஃபார்மேட்ல. ஸோ அவர் சிச்சுவேஷன் எப்படி டிஃப்யூஸ் பண்றோம்னா அவர்கிட்ட போய் கத்துக்கணும். காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன் கூட சிம்பிளிஃபை பண்ணுவாரு. அண்ட் ஸோ தோஸ் திங்ஸ் வர், ஏன்னா அவர் இருக்கிற ஸ்டேஜ்ல ஹி டசன்ட் நீட் டு டூ திஸ் யாருக்குமே. பட் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அவர் எப்பவுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்கு எப்படி பண்றது, இது பண்றது, ஹெல்ப் பண்றது, கோச்சிங் பண்றது, வாட் எவர் இட் மே பி. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நான் அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு ஐ டு கீப் அப்சர்விங். அவர் எல்லாருக்கும் அப்சர்வ் பண்ணுவாங்க, நான் அவர் மேல ஐ டு அப்சர்வ் ரஜினி சார். ஸோ பிளஸ் நம்மளுக்கு நிறைய வேற விஷயங்கள் அந்த படத்துல கூட வி ஹேட் மெனி இன்ஸ்டன்சஸ். மைசூர்ல மட்டும் இல்ல, இன்னும் ஒரு இன்ஸ்டன்ஸ்ல ஐ திங்க் ஏவிஎம் ஸ்டுடியோல நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு சீன் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நான் உங்க டாக்டர் லவ் பண்ணல நீங்க சொல்லிங்க, அவரோட ஆட்கள் உங்களை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டு. ஆமா ஆமா, அவர் குரூஷியல் சீன். அந்த சீன் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரஜினி சார் திட்டுவேன் அந்த சீன்ல. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், அப்பா நான் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ நடிகர், நான் என்னோட ஒர்க் பண்ணிட்டோம். அந்த சினிமாக்கு என்ன தேவையான அந்த ஸ்க்ரீனுக்கு, அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த சீனுக்கு நான் கொடுத்துருக்கோம். பட் இன்னும் வேற பெர்செப்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது நல்லா இருக்கு, அதை என் வீட்டுக்கு நாஸ்தி பண்ணுவாங்க இது இல்லை. ஸோ நான் போய் ரவி சார் கிட்ட பேசினேன். சார் ரவி சார் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன், இது அவர் போய் ரஜினி சார் கிட்ட பேசிட்டு, சார் ரஜினி சார் சொன்னா, சரி ஒரு இது ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் போய் மன்னிப்பு, அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது எல்லாத்தையும். ஸோ அதை பண்ணா சந்தோஷம் எனக்கு. ஓகே, நான் தமிழ்நாட்டிலே இன்னும் கொஞ்சம் வருஷமா இருக்கலாம், என் வண்டி வீடு கிட்ட எல்லாம் நாஸ்தி ஆகுது. வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு டு ஆல் தீஸ் ஜெஸ்டர்ஸ். ஏன்னா யார் அப்படி அகாமடேட் பண்ணுவாரு. தலைவரோட காம்பினேஷன் நடிக்கிறது மட்டும் இல்லாம தி பிகெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தலைவரோட சொந்த படம் படையப்பா, அதுல நீங்க நடிச்சிருக்கீங்க. எவ்வளவு பேர் ஆப்பர்ச்சுனிட்டி, அது எவ்வளவு யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையதா தெரியல. நீங்க 2 லெஜெண்ட்ஸோட ஓன் ப்ரொடக்ஷன்ல பண்ணிட்டீங்க. உலகநாயனோட ராஜ்கமல்ல ஹேராம்ல ஓன் ப்ரொடக்ஷன்ல படையப்பா இப்படி பண்ணிட்டீங்க. உங்க அந்த படத்துல உங்களோட அந்த இன்ட்ரோ சீன் ஞாபகம் இருக்குங்களா? ரம்யா கிருஷ்ணன் வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் வெளியில வராங்க, அவங்க ரூம் விட்டு வெளியில வராங்க. வந்துட்ட உடனே ரெடி ஆயிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு கார் ஓட்ட தெரியுமா, வா காலேஜுக்கு போலாம் சொல்லி உங்களை கூப்பிட்டு போறாங்க தலைவருடைய டாக்டரை பாக்குறதுக்காக. அந்த சீக்வன்ஸ் பத்தி சொல்லுங்க, மெமரி வீட்டுல இருந்து படிக்கிறது இருந்து கீழே வந்தப்போ அந்த இன்ட்ரோடக்ஷன் தான், நீ என்ன நம்ம பையன் சொல்லி கொடுத்த ரியாஸ்.
ஆனஸ்டா சொல்லும் போது நான் என்னோட லைஃப்ல என்னோட கரியர்ல ஐ ஹவ் நாட் பாதர்ட் அபவுட் எப்படி என்னோட இன்ட்ரடக்ஷன் வரும் என்ன வரும். ஐ ஆல்வேஸ் கான் அந்த டைரக்டரோட நம்பிக்கையில தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவருக்கு தான் தெரியும், அவரோட ஸ்கிரிப்ட் எழுதிருக்காங்க, அவருக்கு தெரியும் ஹவு டு பேலன்ஸ் இட். ஸோ அந்த நம்பிக்கையில தான் எல்லாத்தையும் போயிட்டு இருக்கோம். அதனால ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் மச். பட் அந்த எனக்கு என்ன தெரியும்னா சீன் வைஸ் என்னோட கேரக்டர் நான் எதுக்கு ஐ அக்செப்டட் ஆல்சோ அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி டு டு திஸ் ஃபிலிம் ஆல்சோ பிகாஸ் எனக்கு தெரியும் திஸ் கேரக்டர் ஹஸ் காட் அ வெரி க்ரூஷியல் டேர்னிங் பாயிண்ட் இந்த படத்துல. ஏன்னா ஸோ அந்த கரெக்டா பேலன்ஸ் பண்ணி போறதுக்கு பிகாஸ் நான் என்னோட கேரக்டர் இருக்குது, அவருடைய ரம்யா கிருஷ்ணன் கூட ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். ஹி ஹேட் ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் தே ஹேட் சாஃப்ட் ஃபீலிங்ஸ். பட் ஒரு விஷயங்கள் ஆனதுக்கு அப்புறம் அந்த தகராறு ஆயிடுச்சு. ஸோ ஐ நியூ இட் வில் பி அ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ அதனால அந்த டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமாரோட நம்பிக்கையில தான் அவர் எப்படி கன்சீவ் பண்ணிருக்காங்க என்னோட இன்ட்ரடக்ஷன், அந்த நம்பிக்கையில தான் எல்லா சீன் பண்ணி முடியும். எனக்கு என்ன சீன் ஞாபகம் என்னோட மைண்ட்ல இருக்குன்னா, ரஜினி சார் கூட வண்டியில நம்ம போயிட்டு வண்டியில ஒரு ரோல் இருக்கும், சீன்ல போட்டிருக்கோம். சில கிளைமேக்ஸ்ல சில குண்டாஸ் எல்லாத்தையும் இருக்கும். ஸோ நான் போனேன், ஆமா இங்க வண்டியில இந்த டோர் ஓப்பன் வெளியே போகும் தம்பி இரு. ஸோ நான் வண்டியில உட்காந்துட்டு என்ன பண்றேன்னா, சும்மா நான் ரவிக்குமார் சார் கிட்ட சார் நான் சும்மா என்னோட என்கிட்ட நீங்க க்ளோஸ் அப் கொடுத்துறீங்க, சைலண்ட் ஆகுது, ஏதோ சொல்லிக்கலாம், சொல்லுப்பா என்ன வேணும் சொல்லிக்கலாம், வாட்டர் மேன். அந்த வாட்டர் மேன் சொன்னால தட் காட் ரெஜிஸ்டர்ட் வித் ஆல் த crowd and மக்கள். அந்த அது மேல கொஞ்சம் நிறைய மீம்ஸ் அது கூட வந்திருக்கும். ஸோ அது ஞாபகம் இருக்கும் எனக்கு பக்காவா. மைசூர்ல நம்ம ஷூட் பண்ணது ஞாபகம் இருக்கும். அண்ட் அந்த சினிமா ஏவிஎம் ஸ்டுடியோல நம்ம ஷூட் பண்ண க்ரூஷியல் சீன் கூட ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் அண்ட் சீன்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மைசூர்லயே இந்த கிளைமேக்ஸ் எடுத்திருந்தாங்க, அதாவது உங்களோட வெட்டிங் ஹால்ல இருந்து உங்களை வந்து அவர் பேசி டைலாக் பேசி கூட்டினு வருது, ஒரு பெரிய கிரௌடோட எடுத்தது சீக்வன்ஸ் அது. நான் என் மாப்பிள்ள கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப பிரகாஷ் அது சொல்றாரு, என்னப்பா உனக்கு போக விருப்பமான? ஆமா அப்படின்னும் போது கூட்டிட்டு போங்கன்னு சொல்றது, அதெல்லாம் என்ன ஒரு மாசான சீன் அது படத்துல. நிஜமா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம் ரஜினி சாரோட அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்கும். அப்படியே ஆடியன்ஸ் இங்கே இருந்தாலும் ரஜினி சார் பேர் கேட்டோம்னா அப்படியே வருவாங்க. அதை நான் உண்மையா பார்த்தது மைசூரோட ஷூட்டிங் லொகேஷன்ல தான். ஏன்னா இந்த ஊர்ல இருந்து இந்த கிராமத்துல இருந்து எல்லாருமே காலையில இருந்து வருவாங்க, வந்து அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு நம்ம ப்ரொடக்ஷனால எல்லாருமே ரஜினி சார் சொல்லி எல்லாரும் சாப்பாடு போடக்கூடு. ஸோ அந்த அவ்வளோ மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் ஒரு அட்லீஸ்ட் 6,000 to 7,000 பீப்புள் அவ்வளவு கூட்டம் இருந்தோம். அந்த கூட்டம்ல இருந்தா சில பேர் கொஞ்சம் அங்க சண்டை கிண்டே ஆனா கூட ரஜினி சார் போயிட்டு தம்பி மைக்ல ஏதாவது சொன்னா சைலண்டா இருப்பாங்க. அங்கதான் நான் பார்த்தேன் அவரோட சூப்பர் ஸ்டார்டம் he has. அந்த ரெஸ்பெக்ட் அவருக்கு கிடைக்கும்னா பிரில்லியன்ட். ஜஸ்ட் பிரில்லியன்ட். அதே மாதிரி இன்னொரு ஒரு சீன் ஒண்ணு வரும், தலைவர் வந்து அவர் டாக்டர் உங்களை லவ் பண்றான்னு கேள்விப்பட்டுட்டு உங்ககிட்ட சம்பந்தம் பேச வருவாரு. அப்போ வந்து நீங்க அவர் எதிர்த்து டைலாக் பேசுவீங்க, நானா லவ் பண்ணா வேணா சொல்லுங்க, உங்க பொண்ணை நான் வச்சுக்கிறேன் வேலைக்காரியா அப்படின்னு அவரை ஹர்ட் பண்ற அளவுக்கு பேசுவீங்க. அப்பதான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டு போவார். அந்த சீனை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நீங்க வந்து டைரக்டர் கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்களா அவர்கிட்ட? நான் மன்னிப்பு படத்துல ஸ்கிரிப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த சீன் ரம்யா கிருஷ்ணன் சொன்னது, நீங்க லவ் அந்த பொண்ணு மேல லவ் பண்றத ஆக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த விஷயம் அது ஓப்பனா இருக்கும். பட் ரஜினி சார் வந்தப்போ ஆடியன்ஸ்க்கு தெரியும் we are just acting. அந்த லவ் டிராமா எல்லாத்தையும் ஆக்ட் பண்றோம். ரஜினி சாருக்கு தெரியாது. ஆனா அவர் வந்தப்போ அவர் உண்மையான சரி நல்லா படிக்கிறதாங்க வருவாங்க அங்க இது அரேஞ்ச்மெண்ட் பண்றது. அதுல நான் திருப்பி அவருக்கு ரொம்ப நாஸ்தி பேசிட்டு திட்டிட்டு இல்ல உங்க பொண்ணு நான் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு then it is an open this thing. So இந்த கேரக்டரோட சாஃப்ட்னஸ் கொண்டு வரதுக்கு கேஸ் சார் கிட்ட நான் பேசும்போது and he spoke to Rajni sir, definitely we can do இந்த சின்ன things he said இப்படி பண்ணிக்கலாம். அவர் வந்து பேக்ல இருந்து
ஸோ இது ரம்யா கிருஷ்ணனுக்கு தெரியாது. அவர் எப்படி பிளே கேம் ரம்யாவோட கேரக்டர் ரஜினி சார் கிட்ட பிளே பண்ணா அதே சேம் தெரப்பி ரிவர்ஸ்ல வந்தது. நான் ரஜினி சார் கிட்ட போகும்போது மன்னிப்பு கேட்டுடுது, இல்ல நான் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க இப்படி பேசுறதுக்கு, ஐ ஆக்சுவலி லவ் யுவர் டாட்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு. அவருக்கு கடைசியில் என் ஃபேமிலிக்கு கடைசியில் ஷாக் வரும், என்ன என் தம்பி மாட்டினாரு, அவர் அந்த சைட்ல போட்டாரு அந்த மாதிரி. It was a well received suggestion. நான் கொடுத்த சஜஷன் கூட I said ஏதாவது பண்ணீங்க சார், it will be more helpful எனக்கு ஆல்சோ, at the same time என் கேரக்டருக்கு ஆல்சோ கொஞ்சம் இது கிடைக்கும். அப்புறம் யோசிச்சு ரஜினி சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ரஜினி சார் கூட சொன்னா பண்ணிக்கலாம், அது நல்லா. ஓகே. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு சிவாஜி கார்டன்ல பேட்ச் ஒர்க் எடுத்தாங்க. அந்த மைசூரோட கிளைமேக்ஸ் ஃபைட்டோட பேட்ச் ஒர்க் வந்து இங்க சிவாஜி கார்டன்ல எடுத்தாங்க. அதுலதான் உங்களோட டைலாக், நீங்க ஏஞ்சி போவீங்க ஃபைட் பண்றதுக்கு, அந்த லாரிங்க எல்லாம் பிளாக் பண்ணனே, உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்ட்டு. அப்பா சொல்லாரு, வயசா எனக்கா அப்படி சொல்லிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ஏஞ்சி போவாரு. அந்த மெமரி சொல்லுங்க. அதான் அந்த நாங்களும் ஆல்சோ படத்துல ஹீரோ மாதிரி ஹீரோவா நடிச்சிருக்கோம். ஸோ சரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தோன்னா ஓகே நம்ம போய் நடிக்கலாம், அடிச்சுக்கலாம் அந்த ஃபைட்டிங் கிட்டிங்கிறது. ஸோ அது நார்மலா வரும் நம்ம கூட இருக்கும்போது. ஸோ ஏன்னா அவரோட கெட்டப் கொஞ்சம் வயசான கெட்டப் இருக்கும், தாடியில ஒயிட்டான தாடியில வச்சுட்டு. நார்மலி நம்ம எல்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, எல்டர்ஸ் நம்ம பார்ப்போம். அப்ப அவர் கொடுத்துட்டு அவர் ஸ்டேட்மெண்ட்ல அவர் கிளாஸ் அவர் ஸ்டைல்ல அதுதான். ஸோ ஒவ்வொரு அவர் சொல்றத டயலாக்ல கூட நான் நோட்டீஸ் பண்ணும்போது அப்சர்வ் பண்ணும்போது அது ரஜினி சார் தான் பண்ண முடியும். நாங்களாம் அவரோட டயலாக் சொன்னா டோட்டல் ஃபிளாட்டா போயிடும். ஏன்னா the other person, the other actor I've seen who does beautiful mimicry of Rajni sir is even நம்ம சிவகார்த்திகேயன். ஆமா ஆமா, அவர் ஆல்சோ பியூட்டிஃபுல்லா ரஜினி சார் மிமிக் பண்ணுவாரு, காப்பி பண்ணுவாரு அந்த சேம் சில ஸ்டைல்ல. பட் நாங்களா ஸ்பெஷலி மீ ஐ கான்ட் கம்பேர் அதர் பீப்புள். அப்படி அவருடைய ஸ்டைல்ல பேசும்போது டான்ஸ் அந்த அவருக்கு தான் அந்த டெம்போ கிடைக்கும், அந்த பஞ்ச் இங்கே பாஸ் வரும். only he knows. It's different. So அதான் I would bring என்னோட கேரக்டரோட என்னோட ஸ்டைல் நான் கொண்டு வருவேன். ரஜினி சார் தான் கிடையாது. இல்ல அதுலதான் பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த பேர் பாடி ஃபைட் எல்லாம் பண்ணிருப்பாரு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ல. அந்த பேர் பாடி சீக்வன்ஸ் எடுக்கும்போது இப்ப நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அந்த டைம்ல? ஏன்னா அவர் வந்து மத்த ஹீரோஸ் மாதிரி இல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஜிம்முக்கு ஹிட் பண்ணிட்டு சிக்ஸ் பேக் பண்ணிட்டு அந்த மாதிரி கேரக்டர் இல்ல. நீங்க இது வரைக்கும் பாத்துருக்குதுல ஒரு சராசரி ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பேர் பாடியோட ஃபைட் பண்ற சீக்வன்ஸ் காட்டுறாங்க அங்க. அதை நீங்க பார்த்திருக்கோம். அதான் அவரோட யூஎஸ்பி தான். மற்றவங்கள நாங்களாம் நம்மளுக்கு ஓகே சார் டைரக்டர் சொன்னாங்க இது பேர் பாடி ஷாட் இருக்கும் இந்த மாதிரில நாங்களாம் ஒரு 6 months 3 months அதுக்கு ட்ரைனிங் பண்ணி ஒரு ஃபிட்னஸ் வரணும். தட் இஸ் வை தி மாஸ்டர்ஸ் லவ் ரஜினி சார். ஏன்னா அவர் உண்மையான எப்படி இருக்கணும் அப்படிதான் காட்டுவார் சினிமால. ஃப்ரம் டயலாக்ல இருந்து பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல இருந்து he doesn't feel shy. ஏன்னா சில பேர் அப்படி will maintain their image on screen off screen also appearance. அவர் எதுவுமே கேர் பண்றது இல்லை. he is open. ஏன்னா he's got nothing to hide. that is his beauty. ஏன்னா so that is what I think appeals அவரோட ஃபேன்ஸ்க்கு மக்களுக்கு கோ ஆர்டிஸ்ட்க்கு. நாங்களாம் there's so much to learn from that great human being. you know he just ஒவ்வொரு ஸ்டெப் அவர் எடுக்கும்போது அவரோட லைஃப்ல அந்த ஃபுட் பிரிண்ட் he leaves is so much of learning lesson. நிறைய பேர் இருக்கு, நிறைய யூத்துக்கு ஜெனரேஷன்ஸ்க்கு there is lot of learning lesson simplified mannerல. நீ அதை பார்க்கும்போது ரஜினி சார் சூப்பர் ஸ்டார், அவருக்கு அந்த மாதிரி பாடி டபுள் கொடுத்தலாம், இது ஒரு ஃபிட்னான அவர் பாடி டபுள்லாம் அவர் மாதிரி தான் இருக்கும். He will try to make it as genuine and as realistic as possible. That is the beauty of him as being a superstar. அந்த மாதிரி he doesn't எப்படி சொல்றது dictate எனக்கு இந்த மாதிரி larger than life. அவருடைய ஆக்ஷன்ஸ் கூட அவர் கெமிஸ் பண்றனா if he can't do it he will not put on சும்மா இது பண்றது.
அவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி practice பண்ணி he will do it, then only it will. So there is more beauty in his action, his gimmick than in the computer graphics. நீங்க சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ண முதல் படம் எது சேகர்? முதல் படம் சாந்தி கிராந்தி சார். சாந்தி கிராந்தி ரவிச்சந்தருக்கு நான் வந்து அனதர் பர்சனல். சாந்தி கிராந்தி அவரோட ஓன் பேனரில் ரவிச்சந்தர் சார், அதில் ரஜினி சார் நடிக்கிறாரு. அப்போ எனக்கு சொன்னார், ரஜினி சார் பண்ணுறாரு, நம்ம ரொம்ப அது கேர்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னு அவர் சொல்ல அந்த படத்துக்கு தான் நான் ஆரம்பித்தேன். ரஜினி சாருக்கு அன்னைக்கிலே நான் பரிச்சயமானது, அவருக்கு எனக்கு அந்த நிறவுகள் அந்த இதிலே அவருக்கு மிகப்பெரிய பிடிச்சி அங்கேருந்து கண்டினியூவாக அவரோட படங்கள் இது சாய் தான் பண்ண முடியும் அப்படின்ற சில படங்கள் எல்லாமே என்ன தான் ரெஃபர் பண்ணி சொல்லி பண்ணியிருக்கேன் சார். அதில் எனக்கு பாஷா மிகப்பெரிய அற்புதம், படையப்பா, வீரா, முத்து, அண்ணாமலை, பாபா, இந்த மாதிரி அவரோட கண்டினியூஷனாக போயிட்டு ஒர்க் பண்ணேன். படையப்பா படையப்பா வந்து காஸ்டியூம்ஸ் வைஸ் நிறைய சொல்லலாம். ஏன்னா அவரோட இன்ட்ரோடக்ஷன் சாங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் பிளாக் மேலே அந்த ஒயிட் ஜெர்கின் அசல் படையப்பா ஒரு எக்ஸலண்ட், அவ்வளோதான் சார். என்ன அதான் ஒரு படத்துக்கு எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி சாரோட காஸ்டியூம்ஸ் அமைஞ்சது எல்லாமே டிஃப்ரெண்ட். பாருங்கள், என்னோடய படங்கள் எல்லாமே எதுவுமே ரிப்பீட்டேஷனாக வராது. படையப்பா ஒரு டைப்பு, அது அருணாச்சலம், அந்த சுர்வா ஜுப்பா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு படத்துக்கு அமைஞ்சு செட் ஆச்சு எனக்கு அவரோட ட்ராவல்ஸில். இந்த படைப்பால் இந்த 6 பாக்கெட் பேட்டர்ன் கொண்டு வந்து அதை பற்றி சொல்லுங்கள். கார்கோன்றது இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததே நான் சார் ஃபஸ்ட் டைம் அந்த கார்கோ பேண்ட் போடுறது. ஏன்னா கார்கோ அதுக்கப்புறம் நிறைய வந்துருக்கு சார். நான் அந்த ஸ்டேஜில் வந்து கார்கோ ரொம்ப கம்மி, வெளியில் ரெடிமேட் வேஸ் கூட வந்தது ரொம்ப கம்மி. நாங்களே பிளான் பண்ணி கார்கோ பேண்ட்னு கார்கோவா அப்படின்னாரு. இல்லை சார் போட்டு பார்ப்போம் அப்படின்னு. அப்புறம் அந்த போட்டு ஸ்டைலு, அப்புறம் அது கார்கோ. இன்னைக்கு கார்கோ எங்கே போச்சுன்னாக்கா ரஜினி சார் எனக்கு போட்ட கார்கோனால தான் எக்ஸலண்ட்டாக பேசப்பட்டது. அது கார்கோ போட்டு எல்லோரும் கார்கோ போட்டு கீழே பாக்கெட் போட்டு மேலேயும் ஏதோ பண்ணிவிடுவாங்க. நான் அது அங்கே தான் ஹைலைட் ஆகிடுச்சு சார். எனக்கு பேண்ட் ஃபுல்லாக கார்கோனால கார்கோவில் பாக்கெட்ஸ் நல்லா போட்டு பேண்ட் எக்ஸலண்ட் பண்ணேன். மேலே ஷர்ட் வந்து சிம்பிள்னஸ் பண்ணேன். அதோடு என்னாச்சுன்னாக்கா எல்லோரும் டக்குன்னு போகும்போது அந்த கார்கோ பேண்ட் மேலே தான் லுக்கு போகும். ஸ்டைல் ஆகிட்டார் சார், சூப்பர் ஸ்டார், அப்படி கார்கோவில் இருக்கார் அப்படின்னு பேசுறது நான் கேட்கும்போது எனக்கு அது திருப்தி. ஏன்னா அது நான் பண்ணது இல்லையா, ஆஹா இப்படி ஒரு பேர் உங்களுக்கு கிடைச்சிது. அது வேறு யாருக்கும் பண்ணது நான் இந்த ரீச்மெண்ட் கிடைக்க முடியாது. இந்த கார்கோ பேண்ட்ன்றது ரஜினி சாருக்கு பண்ணது, அது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. அதில் மிகவரமான பேர் வந்தது. இந்த பேட்டர்ன் வந்து வேறு ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் யாரோட ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த கார்கோ பேட்டர்ன்? ட்ரை பண்ணேன் சார். அரவிந்த் சாமுக்கு ட்ரை பண்ணேன். எந்த படத்துக்கு? அது கன்னட படம் சார், அது பேத்தில். அதில் பண்ணும்போது அங்கே அப்புறமா இது பார்த்துட்டு இவர் நம்ம இவர் சார் ராஜ்குமார் சாரோட சன்னு சிவராஜ்குமார், அவர் அந்த ரெஃபரன்ஸ் பார்த்து அவர் ஒரு படத்துக்கு பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ரஜினி சாரோட கார்கோ பண்ணி அது அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகி அவரே கேட்டார், கார்கோ நமக்கு எனக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னார். பர்டிகுலராக சார் பேர் சொல்லி அந்த படத்தில் பண்ணிங்க, அது மாதிரி பண்ணுங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ரீச் ஆச்சுன்னா அது ரஜினி சார்னால தான் எனக்கு கிடைச்ச பேர். நானே படையப்பா டைமில் உங்ககிட்ட வேறு எந்த ஆப்ஷனும் கேட்கல, இதுதான் கேட்டேன். சாய்கோரா அந்த சுற்றி வந்தீங்க அந்த ட்ரெஸ் அப்படின்னு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது அந்த காஸ்டியூம்ஸு. நான் ரொம்ப காலம் வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டான ஒரு மெட்டீரியல். அது அந்த மெட்டீரியல் அதில் அந்த கார்கோ வரும்போது அந்த சூப்பர் அந்த லுக்கு கிடைச்சிடும் சார். அதுதான் சாருக்கு கிட்ட மெட்டீரியல் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். சும்மா அவருக்கு திக்காக அந்த மாதிரி ஒரு அது அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரும்ப மாட்டார். நான் அதான் அவர் கூட ட்ராவல் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக கேட்ச் பண்ணி சாருக்கு அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அது ஒரு எனக்கு ரொம்ப மிகப்பெரிய விஷயம் சார். சூப்பர்.